வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு, சிறப்பு தகுதி தேர்வு, ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு, அகவிலைப்படி வழங்குவது, பணியிடை மாறுதல், பதவி உயர்வு, அதேபோல் கலந்தாய்வு பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் ஒவ்வொரு தினமும் ஆசிரியர்களுக்கு பயன்பெறும் வகையில் என்ன வகையான அரசு தரப்பில் அறிவிப்புகள், என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது, ஏதேனும் விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளதா அப்படின்ற தகவலை கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு, பணியிட மாறுதல், கலந்தாய்வு பற்றிய சற்றுமுன் வெளியான 3 புதிய தகவல் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கல்வியாண்டின் முடிவிலும் விடுமுறையான மே மாதத்தில் ஆசிரியர்கள் பணியிட மாறுதலுக்கான கலந்தாய்வை அரசு நடத்தி வந்தது. இதனால் ஆசிரியர்கள் அலைச்சல் இன்றி பயன்பெற்றனர். தற்போது இந்த கலந்தாய்வு தள்ளி செல்கிறது. ஜூன் 1ஆம் தேதியில் மீண்டும் பள்ளிகள் திறக்க அரசு உத்தரவிட்ட நிலையில் புதிய கல்வி ஆண்டு துவங்க இன்னும் 6 நாட்களே உள்ளன. ஆனால் ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. 3 ஆண்டுகளாக ஆசிரியர் தகுதி தேர்வு சார்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளதால் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 2024, 2025இல் இடமாறுதல் மட்டுமே வழங்கப்பட்டது. பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கும் முதல் நாளில் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள் வழங்க தயார் நிலையில் உள்ளன. அதை முறையாக பெற்று மாணவர்களுக்கு வழங்க புதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலை பல்வேறு பள்ளிகளில் தொடர்கிறது. ஒன்றிய, மாவட்ட அளவில் இடமாறுதல் நடந்து வந்த நிலையில் 2 ஆண்டு காலமாக அரசாணை 243 படி மாநில அளவில் ஒட்டுமொத்தமாக இடமாறுதல் நடத்தப்படுகிறது. இதை எதிர்த்து ஜாக்டோ ஜியோ டிட்டோ ஜாக் கூட்டமைப்பு சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைத்து போராடி வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு ஆசிரியர்களின் அதிருப்தியை போக்கி மீண்டும் பழைய முறைப்படி மே மாதத்திலேயே பணியிட மாறுதலுக்கான கலந்தாய்வை நடத்த வேண்டும். அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் கலந்தாய்வு, அதேபோல் பணியிட மாற்றங்கள் பற்றி தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வில் சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு கட்டாயம் என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய பதவி உயர்வில் சிக்கல்கள் நீடித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் டெட் தேர்வு ஆசிரியர்களுக்கு சிறப்பு கட்டாய தேர்வு தேர்ச்சி பெற கட்டாயம் அப்படின்ற அடிப்படையில் டெட் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் டெட் தேர்வில், அதாவது ஆசிரியர்கள் தகுதி தேர்வு கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் பதவி உயர்வு மூத்த ஆசிரியர்கள், வயதான ஆசிரியர்கள் பணியில் சேர்ந்தபோது இருந்தக்கூடிய விதிமுறைகள் இந்த மாற்றங்கள் புதிய நடைமுறையாக இருக்குமா? பதவி உயர்வில் அவர்களுக்கு சிக்கல் சந்திக்கக்கூடிய வகையில் சில வகையான சலுகைகள், அதாவது குறிப்பிட்ட 5 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டது. அதற்கு மேற்பட்டவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்ற மாதிரியும் ஒரு நடைமுறையை பின்பற்றி வருகின்றனர். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு பணியிட மாறுதல் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே உள்ள ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.